சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தும் மத்திய அரசின் முடிவுக்கு பாராட்டு தெரிவித்து தேசிய ஜனநாயக கூட்டணி ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் துணை முதலமைச்சர்கள் ஆலோசனை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தில்லியில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் பாஜக தேசிய தலைவரும் அமைச்சருமான ஜே.பி. நட்டா, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் பாஜக கூட்டணி ஆளும் 20 மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் 18 துணை முதலமைச்சர்கள் கலந்து கொண்டு நல்லாட்சிக்கான முன்னெடுப்புகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டனர். இந்த கூட்டத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தும் மத்திய அரசின் முடிவுக்கு பாராட்டு தெரிவிப்பது, ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை வெற்றிகரமாக செயல்படுத்திய முப்படைகளுக்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் நன்றி தெரிவிப்பது என 2 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதாக பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா கூறினார். उसकी प्रशंसा के साथ साथ साधुवाद देने का काम इस प्रस्ताव में हुआ है। यहां मैं ये भी बताना चाहता हूं कि इस प्रस्ताव के माध्यम से हमने स्पष्ट किया है कि हम जातिगत राजनीति नहीं करते हैं, लेकिन वंचित, पीड़ित, शोषित, दलित जो छूट गए हैं उनको मुख्य धारा में समावेश करना, जो भी जिस तरीके से छूटा हुआ व्यक्ति है उसको मुख्य धारा में समावेश करना, यह समाज की आवश्यकता है और जातिगत जनगणना के माध्यम से हम इसको देखते हैं और इसको हम आगे बढ़ाने का काम कर रहे हैं. பிரதமர் நரேந்திர மோடி 2 நாள் பயணமாக நாளை குஜராத் மாநிலத்திற்கு செல்கிறார். இந்த பயணத்தின் போது தாகூத்தில் நடைபெறும் கூட்டத்தில் மின்சார என்ஜின் தயாரிப்பு ஆலையை பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். மேலும் 24,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். வல்சாத் தாகூத் இடையிலான விரைவு ரயில் போக்குவரத்தையும் வெராவல் அகமதாபாத் இடையிலான வந்தே பாரத் ரயில் சேவையையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார். தொடர்ந்து பூச் செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி அங்கு 53,400 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைக்கிறார்.